காட்பாடிக்கு அருகே உள்ள உணவகத்தில் இட்லி கட்டித்தர தாமதமானதால் உணவக உரிமையாளரின் மகனை ஒரு கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சேதுராம். சேதுராம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். வேலூர் மாவட்டம் லத்தேரி பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் காட்பாடி அடுத்த கரசமங்கலத்தில் உணவகம் ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். நேற்று இரவு உணவகத்தில் சீனிவாசனின் மகன் கிருபானந்தம் பார்சல் கட்டி கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது கரசமங்கலம் பகுதியை சேர்ந்த சேகர் என்பவர் உணவகத்திற்கு இட்லி வாங்க வந்துள்ளார். இதில் சேகருக்கு இட்லி கொடுக்க தாமதமானதாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த சேகர் உடனடியாக இட்லியை கட்டி கொடுக்க வேகமாறு கூறப்படுகிறார். இது சேகர் என்பவருக்கும் கடையில் இருந்த கிருபானந்தத்துக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் இது கைகலப்பாக மாறியுள்ளது. இதனையடுத்து சேகர் உணவகத்தை விட்டு வெளியே சென்று சற்று நேரத்தில் தனது ஆட்களை அழைத்து வந்து கடையில் இருந்த கிருபானந்தத்தை தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த கிருபானந்தம் அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக விருதப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.